ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி 30 வயசுல இருக்கிற நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அவங்கள திருமணமும் பண்ணிக்கிறாரு. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தான் வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் தெரியுதுங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால அந்த பொண்ணோட ஒரு நாள் ஏன் 1 மணி நேரம் கூட வாழ முடியல. அப்படி அது என்ன ட்விஸ்ட், அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது, நம்ம ஹீரோ என்ன மாதிரியான பாடுகள்லாம் படுறாரு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய வித்தியாசமான கதைங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பட்டி பட்னி அர் பங்கா அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு சீரீஸை தான் பார்க்க போறோம். ஒரே வீடியோல மொத்த எபிசோடையும் பார்த்துடலாம். அண்ட் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் முழுசா பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பேரு நவீனுங்க. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வக்கீல பார்க்க தான் வந்திருக்காரு. சொல்லுங்க சார், பார்க்கறதுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களே, என்ன பிரச்சனை? டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் போய் சொல்லவே கூடாது. என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த வக்கீல் சொல்ல, அப்பதான் இவரோ தன்னோட மனைவி கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும், ரொம்ப அர்ஜென்ட், நாளைக்கே வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சுன்னு கேட்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆச்சு. ஆனா அவளை பத்தி ஒரு உண்மை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேல அவளோட என்னால வாழ முடியாது, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரியும் அவர் ரொம்ப கெஞ்சி கேட்க, அந்த வக்கீலும் ஒன்னும் புரியாம உங்களோட முழு கதையை சொல்லுங்க, அப்பதான் உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும்ன்ற மாதிரியும் கேக்குறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம நவீன் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ரொம்ப ஓப்பன் டைப்புங்க. என்னதான் 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ யாரையுமே திருமணம் பண்ணிக்கலையே, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, பொண்ணும் கூட எப்ப சுத்த போற, லவ் பண்ண போறன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல அவங்க அம்மா வைக்கிறது தான் சட்டம் அப்படின்றதுனால ஹீரோவுடைய அப்பா பேசாம தாங்க இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு புரோக்கரா இருப்பாருங்க. அதாவது ஏரியால நிறைய பேருக்கு வீடு பார்த்து கொடுப்பாரு. அந்த ஹீரோ ரொம்ப டீசென்டானவரு. ஐ மீன், உள்ளுக்குள்ள சில கேவலமான விஷயங்கள் வச்சிருந்தாலும் வெளியில ரொம்ப டீசெண்டா காமிப்பாரு. அவருக்குன்னு சின்ன ஆபீஸ் வச்சிருப்பாரு. எப்பவுமே ஃபார்மல்ஸ்ல தான் அந்த ஆபீஸுக்கு வருவாரு. அண்ட் ஹீரோக்கு இந்த மாதிரி திருநங்கைகள் கம்யூனிட்டியில இருக்கிற யாரையுமே சுத்தமா பிடிக்காதுங்க. அந்த ஹீரோவோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வருவாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு உயிர் நண்பன் இருப்பாங்க. அவனும் நம்ம ஹீரோ மாதிரி தான் ஒரு புரோக்கரு. ஹீரோக்கு பக்கத்திலேயே அவனோட ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது வழக்கம். அப்படி இவங்க ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது தான் இவங்களுடைய ஆஃபீஸ் தேடி ஒரு பொண்ணு வராங்க. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினான சிவானி. அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த பொண்ணை பாக்குற நம்ம ஹீரோ அந்த பையன் 2 பேருமே மயங்குறாங்க. நான் மும்பைக்கு புதுசா வந்திருக்கேன், எனக்கு இங்க எதனா வீடு வேணும், தான் தனியா தான் தங்க போறேன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த பொண்ணை ஹீரோ கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு வீடு காமிக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இப்போ ஹீரோவும் ராத்திரி தூங்கும் போதோ அந்த பொண்ணுடைய ஞாபகம் தாங்க வருது. நான் முன்ன சொன்னேன் பாத்தீங்களா, ஹீரோ வெளியில ரொம்ப நல்லவர் மாதிரி காமிச்சுப்பாரு, ஆனா உள்ள அவ்வளவு அழுக்குன்ட்டு. அப்படி அந்த பொண்ணை இப்போ தான் கனவுல ரொம்ப தப்பாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையிலயும் மறுபடியும் அவர் ஆபீஸுக்கு வர, இப்போ ஆபீஸ் வாசல்லையே அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னாச்சுங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ, என்னுடைய கம்பளை நேத்து இங்க விட்டுட்டேன், அதை தேடுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, இப்ப அந்த கம்பளியும் அவங்க தேடி எடுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுமே உங்களுக்கு வீடு கிடைச்சதா, என் ஃப்ரெண்டு அந்த வீட்டை உங்களுக்கு காமிச்சானான்ற மாதிரி கேட்க, இல்லைங்க வீடு கிடைக்கவே இல்ல, உங்க ஃப்ரெண்டு என்னதான் மேல கீழே பார்த்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுமே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், என் கூட வாங்க, வீடை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நிறைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா மும்பையில ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. அதாவது சிங்கிள் லேடிக்கு எந்த ஒரு வீட்டையும் வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க திடீர்னு அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்களாம். சில பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களாம். வீட்டுல சில தப்பான விஷயங்கள்லாம் இப்படி தனியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாடகைக்கு விட்டா நடக்குதுன்னு சொல்லி யாரும் வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஹீரோக்கோ அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. கொஞ்சம் கன்சர்ன் எடுத்து ஹீரோயின் கிட்டையும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் நாளைக்குள்ள ஒரு நல்ல வீட்டை அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ராத்திரி நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பகல் முழுக்க அந்த பொண்ணோட தான் சுத்தணுன்ற மாதிரியும் சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டுமே, டேய் சூப்பர்ரா, அப்போ பைக்ல பிரேக் எல்லாம் போட்டியா? நேத்து நான் அந்த பொண்ணை கூட்டு போதும் வண்டியில பிரேக் எல்லாம் போட்டேன், அவன் என் மேல சாஞ்சா, நீ அது மாதிரி என்ஜாய் பண்ணியான்ற மாதிரிலாம் கேட்க, பாத்தீங்களா எவ்வளவு தப்பா பேசுறாங்கன்ட்டு. அப்படி நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டோட அங்க விளையாடிக்கிட்டு பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோவுடைய அம்மாவும் ஒரு கடத்துல பாக்குறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இவனுக்கு 30 வயசுலயும் திருமணம் ஆகல. இதுல வேற ஒரு பையனோட ஜாலியா பேசிட்டு இருக்கான். இவன் வேற ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடுறான். ஒருவேளை நம்ம பையனுக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி பயந்து எப்படின்னா ஒரு பொண்ணை கட்டி வச்சிடணுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இங்க ஹீரோ கிட்ட அவரோட ஃப்ரெண்டுமே, நீ எதுக்குடா அந்த பொண்ணுக்கு அங்க இங்கன்னு சொல்லி வீட பாக்குற, உங்க வீட்லயே கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி ஒரு மேல் போர்ஷன் வாடகைக்கு விடலாம்ல, பாக்குறதுக்கு அந்த இடம் பெருசா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க, நம்ம ஹீரோவும்
இது ஒரு நல்ல பிளான் ஆச்சே அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா ராத்திரி தூங்கும் போதோ தன்னுடைய பையன் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துற மாதிரிலாம் கனவு வருதுங்க. அவங்களும் ராத்திரி எழுந்து தான் கணவர்கிட்டயே அந்த கனவை சொல்லி கதறி அழுக. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் சிவானி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. தான் அம்மா கிட்டயும் இவங்க பேரு சிவானி, நம்ம வீட்டுடைய மேல் போஷனை இவங்களுக்கு வாடகை விடலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோவுடைய அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் ஹீரோவுடைய அம்மாவோட வயித்துல பாலக்காய்ச்ச மாதிரி இருக்குங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்துக்கான முதல் காரணமே இந்த பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டானா. அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே நம்ம பையன் இந்த பொண்ணை பேசி ஃப்ரெண்ட் ஆகி ஒரு கட்டத்துல காதலிக்கவும் ஆரம்பிச்சிருவான். இவங்களுக்குள்ள எதனா நடந்து திருமணம் ஆயிடும். அப்ப இது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஆக்சுவலி மேல் போர்ஷன் நாங்க 20,000 ரூபாய்க்கு வாடகை விடலான்னு இருந்தோம், நீ 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கமா அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ அதுவும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சிவானியும் அந்த மேல் போர்ஷன்ல இருக்கிற ரூமை வந்து பாக்குறாங்க. சுத்தி முத்தி பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப அந்த ரூம்லயும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வால்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ தாங்க உதவி பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுடைய ரூமையும் அவங்க டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ உதவி பண்ண ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலர் பல்பெல்லாம் நம்ம ஹீரோ மாட்டி அங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணவும் செய்யறாரு. இதெல்லாம் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணதான் செஞ்சுக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போதோ ஏன் உனக்கு அப்படி தெரியலையான்ற மாதிரியும் ஹீரோ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தும் பேசிக்க. பட் இவன் இப்படி பேசுறது நமக்காக இதெல்லாம் பண்றது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ வழக்கம் போல அவரோட ஆபீஸுக்கு வராரு. தான் நண்பன் கிட்டையும் நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு இப்ப என் வீட்டுல தான் தங்க ஆரம்பிச்சுட்டா, நாங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உங்க 2 பேருக்கு நடுவுல எதனா ஆச்சான்ற மாதிரி அந்த நண்பன் கேக்குறான். ஹீரோ ஷாக் ஆகுறாரு. டேய் என்னடா சொல்ற, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் பழகுறோம். டே பைத்தியக்காரா, ஃப்ரெண்டா பழகுனீங்கன்னா அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் எல்லாமே நடக்கணும்லாம் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ராத்திரி சரக்க போடுவியான்னு கேளு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பாரு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்க. அப்படி நம்ம ஹீரோ ராத்திரி அந்த மேல் போர்ஷனுக்கு வராரு. அப்படி ஹீரோயின் கிட்டையும் நீங்க சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்க அவங்களும் அடிப்பேன்னு சொல்ல இப்ப இவங்க 2 பேருமே ஒரே டேபிள்ல உட்காந்து அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்னங்க ராவா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பசங்க தான் இப்படி குடிப்பாங்கன்னு பார்த்தா நீங்க கூட குடிப்பீங்களா? ஹலோ, நானே ஒரு பையன் தான், இப்பதான் ஆபரேஷன் பண்ணி பொண்ணா மாறி இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல அட நல்லா ஜோக் பண்றீங்கன்ற மாதிரியும் ஹீரோ அங்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. அப்படி சிரிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட பக்கத்துலயும் அவர் வராரு. தன்னோட காதலையும் வெளிப்படுத்துறாரு. அங்க ஹீரோயினும் அந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்க. அப்படி அந்த இரவு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த ரூமுக்கு வர வேலைக்காரியுமே அங்க கிளீன் பண்றப்போ இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த விஷயத்த உடனடியா ஹீரோவுடைய அம்மா கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோவுடைய அம்மா டென்ஷன் ஆவாங்கன்னு பார்த்தா பயங்கர சந்தோஷம் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ சாப்பிட வரும்போதோ என்னப்பா நேத்து ராத்திரி அசந்து போய் சிவானியோடைய ரூம்லயே தூங்கிட்ட போல இருக்கு, 2 பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க அட ஏமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப இப்ப தான் கணவர்கிட்டயும் நம்ம நினைச்ச மாதிரியே அவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் நம்ம பையனுக்கு அந்த பொண்ணோட திருமணம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அவங்க இன்னும் ஜாலி ஆகுறாங்க. இப்போ ஹீரோவுமே தன்னுடைய நண்பன் கிட்ட வந்து நேத்து நீ கொடுத்த பிளான் படியே எல்லாமே நடந்துடுச்சுடா, ரொம்ப ஜாலியா இருக்குடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிடைக்குதுங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டும் கொடுக்குறாரு. அப்படி இவங்க 2 பேரும் ஃபேஸ்புக்லயும் நிறைய சேட் பண்ண ஆரம்பிக்க நிறைய வெளியெல்லாம் சுத்துறாங்க. மும்பை நகரம் முழுக்க இவங்களோட காதல் அலைதான் அதிகமா இருக்குங்க. அப்படி ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு நம்ம ஹீரோ போறதையும் ஹீரோவுடைய அம்மா பாக்குறாங்க. இதுக்கு மேலேயும் இவங்களை இப்படி காதலிக்கே வச்சுக்கிட்டே இருந்தா திடீர்னு சண்டை போட்டு பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருவாங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவோட அம்மா ஒரு பிளான போட இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியே வேலைக்கு கிளம்பலான்னு சொல்லி அப்படியே ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வரவங்களையும் ஹீரோவுடைய அம்மா சாப்பிட்டியாமா கேட்க இல்ல ஆண்டி வெளியே போயிட்டு இருக்க, வெளியே போய் தான் சாப்பிடணும்னு சொல்ல அட வாமா டேபிள்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அங்க பொங்கலும் கொஞ்சம் சாப்பிட சொல்லி அவங்களுக்கு கொடுக்க அவங்களும் பெருசா சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்ல குடும்பமா இருக்குன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அப்பதான் டக்குன்னு ஹீரோவுடைய அம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா, திருமணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆண்டி என்ன ஆண்டி டக்குன்னு இப்படி கேட்டீங்க, அதுல சில சிக்கல் இருக்கு ஆண்டி. என்னமா சிக்கல்? எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல ஆண்டி, நான் இன்னும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அது இல்லாம நான் ஒரு அனாதை ஆண்டி, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல, என் நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல, எப்படி ஆண்டி திருமணம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர அட ஏமா எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல, இப்படி தங்கம் மாதிரி இருக்கிற ஒரு மருமக கிடைக்கிறது தான் முக்கியம், நீ என் வீட்டுக்கு வா எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி அதை நம்பியும் நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்துக்கு சம்மதிக்க அங்க வீட்லயே ரொம்ப சிம்பிளான முறையில அந்த திருமணம் நடக்குதுங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு, ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க, குடும்பமே சந்தோஷமா இருக்கு.
இப்போ திருமணம் நடந்து இவங்க வாழ்க்கையையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சில வாரங்கள் கழிச்சு இந்த கதையை காமிக்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் மனைவியான நம்ம ஹீரோயின் கிட்டையும் ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்குறாரு. இது என்ன மாத்திரைன்னு கேட்கும் போதோ, எனக்கு சீக்கிரமா குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்ல, அதனால இந்த மாத்திரையை நீ எடுத்துக்கோ, நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து வேலைக்கு கிளம்ப. அப்படி அவரோட ஆபீஸ்ல இருக்கும் போதோ நம்ம ஹீரோவுடைய நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வழக்கம் போல உக்காந்து புரளி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுடைய கல்யாண போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம்டா, கல்யாணத்துக்கு ஒரு ஆளு கூட அந்த பொண்ணோட சைட்ல இருந்து வரலையே, ஏன்டான்னு கேட்க அவளோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் மறந்துட்டு என்ன ஃப்ரெஷ்ஷா திருமணம் பண்ணிக்கிட்டு என் கூட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்கா, அதனாலதான் யாரையும் கூப்பிடலன்னு சொல்ல. யாரையும் கூப்பிடலையா, இல்ல எதனா உன்கிட்ட இருந்து மறைக்கிறாளா? அது எப்படிடா ஒரு நண்பர்கள் ஒரு சொந்தக்காரங்க கூடயா இல்லாம இருப்பாங்க? எனக்கு என்னவோ எல்லாமே தப்பா இருக்குடா. ஒரு ஐடியா, உன்னோட மனைவியோடைய ஃபேஸ்புக் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு, அதுலயாச்சும் அவளுக்கு நண்பர்கள் இருக்காங்களான்னு பாப்போன்னு சொல்லி இப்ப அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் 9 நண்பர்கள் தான் இருக்காங்க. என்னடா இது, 9 பேரு, அதுவும் எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அவளோட வீட்டு ஆட்கள் நண்பர்கள் யாருமே இல்லையடா. அப்படி எப்படி ஒரு பொண்ணால இருக்க முடியும்? கண்டிப்பா அவ ஒரு மோகினியா தான் இருக்கணும், பேயா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை பயமுறுத்த ஹீரோக்கு அங்க ஒரு மாதிரி நடுங்கி போயிடுதுங்க. ராத்திரி அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பெட்ல எழுந்து உக்காந்துகிட்டு இருக்க இவரும் பாக்குறாரு. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ அவங்க மூஞ்ச பேய் மாதிரி மாத்தி பேனு கத்துறாங்க. ஐயையோ பேய்தான்ற மாதிரியும் ஹீரோ அங்க அலற பார்த்தா அது ஒரு கனவுங்க. ஹீரோயினும் எழுந்து என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் கணவரையும் சமாதானப்படுத்தி தூங்க சொல்றாங்க. அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒழுங்கா காலெல்லாம் இருக்கா, அவ உண்மையால மனுஷிதானா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட பேச்சு போடும் போதோ ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது ஹீரோயின் ஒரு பள்ளியில படிச்சதா ஒரு பள்ளியோடைய பேரை சொல்ல, இப்போ ஹீரோ தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த பள்ளிக்கும் ஃபோன் பண்ணி சிவானின்னு ஒரு பொண்ணு படிச்சிருக்காளான்னு கேக்குறாங்க. அவங்களும் அப்படிலாம் எந்த ஒரு பொண்ணுமே எங்க ஸ்கூல்ல படிக்கலன்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க இப்போ சந்தேகம் உச்சகட்டமாகுது. ராத்திரி நம்ம ஹீரோ அவரோட வீடு திரும்புறாரு. வீட்டுக்கு திரும்பும் போதே வீட்டோடைய குப்பத்தொட்டியில ஒரு மாத்திரை இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அந்த மாத்திரை நம்ம ஹீரோயினுக்கு போட சொல்லி ஒரு கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அதுதாங்க. அதை பார்த்ததும் அவர் பயங்கரமா டென்ஷன் ஆக நேரா அவரு தன்னுடைய ரூமுக்கு வராரு. அந்த ரூம்ல இருக்கிற ஹீரோயினையும் போட்டு, உண்மையில நீ யாரு, எதுக்காக என்ன திருமணம் பண்ணிக்கிட்ட, உன்னோட பாஸ்ட் லைஃப் என்ன, இன்னைக்கு அந்த பள்ளியில போயிட்டு உன்னோட ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்தா நீ அங்க படிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. எதை சொல்லி ஏமாத்தி இங்க வந்திருக்க, உண்மையை சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான்ற மாதிரியும் அங்க மிரட்ட. அப்பதான் நம்ம ஹீரோயின் சிவானின்னு செக் பண்ணா எப்படி அதுல நான் கிடைப்பேன், நான் தான் உங்ககிட்ட முன்னவே சொன்னனே, நான் ஒரு பையனா இருந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் பொண்ணா மாறி இருக்கேன்ட்டு, அப்படி சிவான்னு செக் பண்ணி பாரு, என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல ஹீரோக்கு அங்க தூக்கி வாரி போடுது. என்ன சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, ஆமா உண்மையில நான் ஒரு பையன் தான்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் பால்கனில வந்து நிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் அங்க தான் பையனா இருக்கும் போது எடுத்த போட்டோவை காமிச்சு, நான் சின்ன வயசுல இருந்து பையனா இருந்தாலும் என் உடம்பு ஒரு பொண்ணு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுச்சு, அதனால தான் கொஞ்சம் காசு சம்பாரிச்சு நான் இப்படி ஆப்ரேஷன் பண்ணி பொண்ணாவே மாறிட்டேன், அதனால தான் என்னை பத்தி உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியலன்ற மாதிரி சொல்ல. பட் இருந்தாலும் ஹீரோவால அக்செப்ட் பண்ண முடியலைங்க. நீ இப்படி மாறினதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி தானே திருமணம் பண்ணிருக்கணும், ஏன் சொல்லலன்ற மாதிரி கேட்கும் போதோ, அன்னைக்கு தான் சரக்கடிக்கும் போது சொன்னனே, நீ தான் கேட்கல, அடிப்பாவி, அது நீ சும்மா சொல்ற, இவ்வளவு அழகான பொண்ணு இப்படி சொல்லி விளையாடுறேன்னு நினைச்ச, ஆனா உண்மையால தான் சொல்றேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரியும் ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறாரு. இருந்தும் அந்த நொடியில இருந்து ஏன் ஒரு நிமிஷம் கூட நம்ம ஹீரோயினோட அவரால் வாழ முடியாதுன்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாரு. இது இப்போ வெளியில எப்படி சொல்றது, அம்மா கிட்ட கூட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல தான் மனைவியோடையும் அம்மாவோடையும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட, ஆனா அவரு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு. ஹீரோயின் எதனா சாப்பிட்டீங்களான்னு கேட்க வரும் போதோ எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி அவர் அங்க இருந்து கிளம்ப, ஹீரோவோட அம்மாவோ 2 பேருக்குள்ள எதனா சண்டையா, எதுக்கு இப்படி மூஞ்ச காட்டிட்டு போறான்ற மாதிரியும் கேட்க, ஹீரோயினும் அந்த விஷயத்த சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இப்போ ஆபீஸுக்கு வரும்போதோ ஹீரோவுடைய நண்பனுமே, என்னடா நேத்து ராத்திரி உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டியா என்ன நடந்ததுன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஹீரோ தாம் நண்பன் கிட்ட கூட அந்த விஷயத்த சொன்னா அசிங்கமாயிடும்னு சொல்லி அதை சொல்லாமையே மறைச்சிடுறாருங்க. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி இருப்பான்னு சொல்லி அவரால் வீட்டுக்கு கூட போக முடியாம ஒரு பீச் ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே எங்க பார்த்தாலுமே தான் மனைவியோடைய ஞாபகம் தான் அவருக்கு வருது. அதாவது ஒரு நல்ல விதத்துல வரல, ஒரு ஆம்பளையோடையா நம்ம குடும்பம் நடத்திட்டோம், அப்படி அதை எல்லாம் நினைச்சு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது இல்லாம அவருக்கு ஒரு மாதிரி கொமுற்ற மாதிரிலாம் ஆகுதுங்க.
தான் மனைவியோட ரூம்ல கூட படுக்க முடியாம ஹால்லயே படுத்து நம்ம ஹீரோ தூங்க அதையெல்லாம் அடுத்த நாள் காலையில ஹீரோடைய அம்மாவும் பாக்குறாங்க. டேய் என்னடா நடக்குது, எதுக்குடா ஹால்ல படுத்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, இல்லம்மா டிவி பார்த்த அப்படியே தூங்கிட்டேன்ற மாதிரியும் ஹீரோ அங்க சமாளிக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல ஹீரோயினும் வர, என்னமா நடக்குது, எதுக்குமா சண்டை போடுறீங்க, இதுக்கு மேல நீங்க இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, பேசாம குழந்தை பெத்துக்கோங்க, அப்பதான் இது மாதிரி சண்டை எல்லாம் நடக்காதுன்னு சொல்ல ஹீரோ பொறுமையை இழக்கிறாரு. அம்மா அவ உண்மையாலே ஒரு ஆம்பளையா இருந்து ஒரு பெண்ணா மாறினவ, அவளால குழந்தை எல்லாம் பெத்துக்க முடியாது, என்னை இப்படி ஏமாத்தி திருமணம் பண்ணி என் வாழ்க்கையவே இப்படி மோசடி பண்ணிட்டான்ற மாதிரியோ அங்க உண்மையை போட்டு உடைக்க, இதை கேட்டு ஹீரோடைய அம்மா ஷாக் ஆகிற மாதிரியே அந்த வீட்டுல வேலைக்காரி இருப்பாங்கல்ல அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த வேலைக்காரி இந்த குடும்பத்துக்கு மட்டும் இப்ப தெரிஞ்ச இந்த விஷயத்த அந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. அப்படி அந்த ஏரியாவுக்கே நம்ம ஹீரோயின் ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறினவ அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் நம்ம ஹீரோ திருமணம் பண்ணிட்டாருன்ற மாதிரியும் அவரையும் ஹீரோவுடைய அம்மாவையும் எல்லாரும் பின்னாடி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளைய ஹீரோடைய நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட நம்ம ஹீரோடைய ஆபீஸுக்கு வந்து, ஏண்டா நேத்து கேட்கும் போது ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன், ஆனா எவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் ஹீரோவை கிண்டல் பண்ண ஹீரோக்கு கோவம் பெருக்கெடுக்குது. சோ இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணோட வாழ முடியாது, பேசாம விவாகரத்து கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ அவங்க அம்மாவும் சேர்ந்தே முடிவு பண்ண அப்படி ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கொடுக்குறாரு. இதுல இப்பவே கையெழுத்து போட்டு என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்ற மாதிரியும் அந்த சைன் போட சொல்ல, ஆனா ஹீரோயின் சைன் போட மறுக்கிறாங்க. அப்படி மியூச்சுவலா விவாகரத்து கிடைக்காதனால தான் நம்ம ஹீரோ தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அந்த வக்கீலை பார்க்க வந்திருக்காருங்க. அப்படி வக்கீல் கிட்ட இந்த கதையை சொல்லி முடிக்க வக்கீலுமே ஷாக் ஆகுறாரு. என்னப்பா உன் பொண்டாட்டியோட நீ எவ்வளவு வாட்டி ஒன்னா இருந்திருப்ப, அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா அவ ஆம்பளையா இருந்து ஒரு பெண்ணா மாறி இருக்காருன்ற மாதிரி அவரு வேலை சில சந்தேகத்தை கேட்க, ஹீரோவுமே எனக்கு ஒரு அடையாளமும் தெரியல, அந்த டாக்டர் இந்த பொண்ணை அப்படி ஆபரேஷன் பண்ணி ஒரு ரியல் பெண்ணாவே முழுசா மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதோ வக்கீலுமே, அப்படியாப்பா அந்த டாக்டருடைய நம்பர் கொடுக்குறியா அப்படின்னு அந்த நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாருங்க. அந்த வக்கீலுமே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது ஒரு ஓபன் ஷட் கேஸ் தான், அந்த பொண்ணு உங்களை ஏமாத்தி தான் திருமணம் பண்ணிருக்கா, அதனால ஜட்ஜு முன்னாடி போய் இந்த உண்மையை சொன்னாலே விவாகரத்து கொடுக்க சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்டையும் கொஞ்சம் ஃபீஸா வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் அங்கிருந்து அந்த வக்கீல் அனுப்ப, கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த வக்கீல் மீடியாவுக்கும் கால் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்திருக்கு, இதை கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டோரி கிடைக்கும்ன்ற மாதிரியும் இந்த கேஸை இன்னொரு பக்கம் அவரு விற்கவும் ஆரம்பிக்கிறாரு. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நேரா கோர்ட்டுக்கு வந்து நிறைய வக்கீல்களை பாக்குறாங்க. அவங்க தன்னோட புருஷனை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி அந்த வக்கீல்கள் கிட்ட எல்லாம் அந்த கதையை சொல்லி சேர்த்து வைக்க சொல்லி கேட்க, ஆனா எந்த ஒரு வக்கீலும் ஹீரோயின் சார்பா ஆஜராக மறுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே ஹீரோயினை தாங்க அசிங்கப்படுத்துறாங்க. நீ எப்படி ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறலாம், உன் மேலதான் தப்புன்ற மாதிரியும் எல்லாரும் அந்த கேஸை கடந்து போக தான் முயற்சி பண்றாங்க. அதனால ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம நானே இந்த கேஸை சுயமா வாதாடிக்கிறேன்னு சொல்லிட்டோம் கோர்ட்டுக்கு வர, கொஞ்ச நேரத்திலேயே கோர்ட்டுக்கு ஜட்ஜு வராருங்க. அப்படி ஜட்ஜு அங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோ சார்பா வாதாடுற அந்த வக்கீலையும் பாக்குறாரு. அந்த வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கும் ஆல்ரெடி ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறதுனால நம்ம இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா லஞ்சு சாப்பிட போவோன்ற மாதிரியும் அங்க ஜட்ஜும் வக்கீலும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம ஹீரோயின் பார்க்க, கண்டிப்பா இந்த ஜட்ஜு இந்த வக்கீலுக்கு சாதகமா தான் தீர்ப்பு கொடுக்க போறாருன்ற மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சு போய் தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த கேஸ் ஆரம்பிக்குது. வக்கீலுமே எழுந்து நம்ம ஹீரோவோட சொன்ன கதை எல்லாத்தையுமே ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணு நல்லா ஏமாத்தி தான் இந்த திருமணமே பண்ணிருக்கா, அதனால உடனடியா விவாகரத்து கொடுக்கணும்ன்ற மாதிரியும் அவங்க சொல்ல ஜட்ஜும் ஷாக் ஆகுறாரு. இப்ப அங்க உட்காந்து இருக்கிற ஹீரோயினையும் எழுப்பி, நீங்க உங்க தரப்புல எதனா பேச விரும்புறீங்களான்னு கேட்க, அப்பதான் ஹீரோயினும், நான் கொஞ்சம் என் கணவரை விசாரிக்க விரும்புறேன், அவரை கூண்டுல ஏத்த விரும்புறேன்ற மாதிரியும் இப்ப அவங்க கணவரையும் கூண்டுல வந்து நிக்க சொல்ல, மிஸ்டர் நவீன் நம்ம ரெண்டு பேரும் முதல் வாட்டி எப்போ ஒன்னா இருந்தோன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்க, அவருமே கொஞ்சம் யோசிச்சு திருமணத்துக்கு முன்னாடின்னு சொல்றாரு. அப்ப நம்ம காதல சொல்லிக்கிட்டோமான்ற மாதிரி கேட்க, அவருமே இல்லன்ற மாதிரி தலையாட்ட, அப்பதான் ஜட்ஜு கிட்டையும், இவர் சொன்னதை கேட்டீங்களா, நாங்க ரெண்டு பேருமே காதல சொல்லிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்னா இருந்திருக்கோம், நான் அழகா இருக்கிற அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் இவர் பார்த்தாரே தவிர இவரை காதலிக்கிறனா இல்லையா என் மனசு என்ன அப்படின்னு எதுவுமே பார்க்காம தான் அவரு என் கூட ஒன்னா இருந்தாரு. சோ இப்படி என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சவர்கிட்ட வந்து நான் எப்படி சார் மனசை விட்டு எனக்கு என்ன நடந்தது, நான் எப்படி இது மாதிரி மாறின அப்படின்றத வெளிப்படையா சொல்ல முடியும், அதனால தான் சார் நான் சொல்லாம விட்டேன். ஆனாலுமே அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மட்டும் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார், அதையும் அவரு சரியா கவனிக்கலன்ற
மாதிரியும் ஹீரோயின் சொல்ல அப்பதான் ஹீரோ தரப்பு லாயர் எழுந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் இந்த பொண்ணுகிட்ட கேட்கணுன்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது உனக்கு இந்த பையன் மேல மரியாதை இல்ல, இவன் உன்னை அழக பார்த்துதான் பக்கத்துல வரான்னு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சோ நீ எதுக்கு அவனை பக்கத்துல சேர்த்த, நீ எதுக்கு அவனோட ஒன்னா இருந்த காதலிச்ச திருமணம் பண்ண, வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாமேன்ற மாதிரியும் கேட்க அப்பதான் ஹீரோயினோ இன்னொரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன ரொம்ப தப்பா பார்த்த பசங்களுக்கு நடுவுல இவன் தான் எனக்கு சில உதவிகள் பண்ணா. எனக்கு வீடு இல்லாம இருக்கும் போதோ இவன் தான் எனக்கு அவனோட வீட்டு மேல் போர்ஷனையே வாடகைக்கு விட்டான். அது இல்லாம இவனுடைய அம்மா ரொம்ப ஓப்பன் டைப்ல ரொம்ப நல்லாவே என் கூட பழகினாங்க. ஒரு பொண்ணையும் பையனையும் பழகிறத அவங்க அம்மா கூட தப்பா பார்க்கல. அப்படி அவங்க குடும்பமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தது தான் நான் அவனோட காதலிக்கவும் ஆரம்பிச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, இப்போ இதெல்லாம் கேட்கிற ஜட்ஜுமே நியாயம்னு பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு. பட் இருந்தும் கேஸை நான் ஒத்தி வைக்கிறேன், அடுத்த ஹியரிங்ல நல்ல ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரியும் அங்க சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இந்த லாயர் கிட்டயும் வந்து ஹீரோடைய அம்மா பயங்கரமா கத்துறாங்க. கேஸே அந்த பொண்ணுக்கு சாதகமா முடிஞ்சிடும் போல இருக்கு, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் ஒழுங்கு மரியாதையா எங்க சாதகமா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுங்கன்ற மாதிரியும் அங்க பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயினோ அங்க வந்த மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேட்டியில ஒரு வார்த்தை கூட தான் கணவரை அவங்க தப்பா பேசலைங்க. நான் யாருன்ற உண்மையை நான் வெளியே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப நாளாவே அதை மறைச்சு வச்சிருந்தேன். இந்த கோர்ட் அதை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா அங்க சொல்றாங்க. இப்போ மறுபடியும் அடுத்த ஹியரிங்க்கு வராங்க. அங்கேயுமே இந்த வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, சில லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்க ஜட்ஜி கிட்டையும் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டதுக்கு உங்க பையன் புதுசா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் சொல்ல, நான் லட்டெல்லாம் சாப்பிட்றது இல்ல, ஓரமா வச்சுட்டு கேஸுக்கு வாங்கன்ற மாதிரி ஜட்ஜி கொஞ்சம் கடுமையா சொல்ல, அப்பதான் வக்கீல் ஒரு பாயிண்ட பிடிக்கிறாரு. அதாவது இந்த பொண்ணு தன்னுடைய ஜெண்டரை மறைச்சு திருமணம் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனா வேற ஒரு விஷயத்தையும் இந்த பையன் கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். அது என்னன்னு கேட்கும் போதோ திருமணம் பண்ற எல்லாருமே ஏன் முக்காவாசி பேரு என்ன பிளான் பண்ணிட்டு பண்ணுவாங்க, திருமணம் முடிஞ்சதும் நம்மளோட வாரிசை உருவாக்கணும்னு சொல்லி தானே பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணால அவளுக்குன்னு சொந்தமா ஒரு வாரிசை உருவாக்க முடியாது. அப்படி என்னுடைய கிளைண்ட் அவருக்குன்னு ஒரு வாரிசை ஃபியூச்சர்ல இப்ப உருவாக்கணும்னு நினைச்சா கூட தான் மனைவி கிட்ட இருந்து அது கிடைக்காம இருக்கும் போதோ எப்படி அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ முடியும்? இதை மறைச்சிட்டு தான் அந்த பொண்ணும் இந்த திருமணத்தை நடத்தி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுல பலன் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஜட்ஜும் ஷாக்காவ, ஆமாமா இது நீ சொல்லிட்டு பண்ணிருக்கணும்ல, எதுக்கு இதை மறைச்ச அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்க, ஹீரோயினும் அவங்களுடைய தவற அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா இதை நான் மறைச்சது உண்மைதான், ஆனா எனக்கு ஒரு கேள்வி சார், ஒரு பொண்ணுனா குழந்தை பெத்துக்கிற மிஷினா என்ன, அப்படி முடிஞ்சாதான் திருமணம் பண்ணிக்கணுமா என்ன, ஏன் காதல்னால தான் திருமணம் பண்ணிக்க கூடாதான்ற மாதிரியும் ஹீரோயின் சில கேள்விகள் எழுப்ப, இந்த சமூகத்துல ஒரு பொண்ணுக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணு ஒரு பையனோட விவாகரத்து பண்ணிட்டானா அவளுக்கு நிறைய பட்டங்கள் கொடுக்குறாங்க, அவளை ரொம்ப தப்பா பாக்குறாங்க. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணோட விவாகரத்து பண்ணிட்டா அவனுக்கு அப்படிப்பட்ட பட்டங்கள் கிடைக்கிறது இல்ல. அவளை ஏன் சார் இந்த சமூகத்துல ஒரு பொண்ணா வாழ்றதுலயே எவ்வளவு கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றோம் தெரியுமா? ஒரு பொண்ணுடைய உடம்ப வச்சு இங்க நிறைய கமெண்ட் பண்றாங்க சார், அவ இந்த ஷேப்ல இருக்கா அந்த ஷேப்ல இருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்னுத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த அவதூறான கமெண்ட் எல்லாம் என் வாயால கூட சொல்ல முடியாது சார். இது நீங்க சோசியல் மீடியால இருந்து பொதுவெளியில இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம், இப்படிலாம் ஒரு ஆண்களுக்கு கிடைக்கிறது இல்லையே. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ நான் இந்த உண்மையை மறைச்சது ஒன்றும் தப்பு இல்லையே சார், நான் உண்மையாலேயே இவனை காதலிச்சேன் சார், அதனால தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், இவனும் என்ன ஃபியூச்சர்ல புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன், புரிஞ்சுக்கல தானே அப்படின்ற மாதிரியும் தான் கணவரை அவங்க பார்க்க, அவங்க கணவர் ஒரு மாதிரி கண் கலங்கி கீழே குனிஞ்சுக்கிறாரு. சரி சார் நான் பண்ணது தப்பு தான், ஆமா என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுதான், நான் விவாகரத்து கொடுத்துறேன் சார் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் அங்க சொல்ல, அங்க ஜட்ஜுக்குமே பெரிய ஷாக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு மேல என்ன சார் யோசிக்கிறது, இவர் தான் என்ன புரிஞ்சுக்கலையே, இதுக்கு மேல இவரோட வாழ்றதுல பலன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சிக்னேச்சரையும் போட்டு கொடுக்குறாங்க. இது மூலயமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்க டைவர்ஸும் கிடைக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போற மாதிரி காமிக்க, நம்ம ஹீரோவுமே அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க இல்லாதப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்றாரு. அது வரைக்கும் தன்னோட மனைவி ஒரு ஆணா இருக்கும் போது எப்படி இருந்தான்ற மாதிரி இமேஜின் பண்ண ஹீரோவால இப்போ அந்த பெண் இல்லாம இருக்க முடியாதுன்ற மாதிரியும் புரிஞ்சுக்க செய்யறாரு. அதே வேளையில ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுமே ஒரு சம்பவத்தை நினைச்சு ரொம்ப கண் கலங்குறாங்க. அப்படி நேரா ஹீரோயின் கிட்ட வந்தோம் அந்த சம்பவத்தை சொல்றாங்க. அதாவது நான் சின்ன வயசுல ஒரு பள்ளியில படிக்கும் போதோ என் கூட ஒரு பையன் படிச்சான், அவன் பையனா இருந்தாலும் அவனுக்கு பெண்ணுடைய சுபாவம் தான் அதிகமா இருந்தது. அதனாலயே எங்க கிளாஸ்ல இருக்க எல்லாரும் அவனை போட்டு பயங்கரமா ஓட்டுவாங்க, ஏன் நான் கூட அவனை ஓட்டினேன். அப்படி வளர்ந்து வர காலத்துல நாங்களாம் பெரிய பசங்களா ஆகி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும் போதோ என் கூட படிச்ச அந்த பையன் திடீர்னு அவன் வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் இந்த சமூகம் அவனை அப்படி கிண்டல் பண்ணதும் முடக்குனதும் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதுல நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி மாறணும்னு நினைக்கிறவங்களையும் மாறுறவங்களையும் நான் கஷ்டப்படுத்தினதே இல்லை, உன்னதாம நான் அப்படி மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டேன்.
நான் எப்பவுமே மத்த அம்மாக்களோட என்ன கம்பேர் பண்ணிப்பேன். மத்த அம்மாக்கள்லாம் பசங்க லவ் பண்றத பார்த்தாலே கத்துவாங்க. ஆனா நான் ரொம்ப ஃப்ரீ டைப்பா இருக்கேன். பையனோட காதல புரிஞ்சுக்கிறேன். எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா பேசுறேன்ற மாரி என்ன நெனச்சு நான் பெருமைப்பட்டுப்பேன். ஆனா இப்போ எவ்வளவு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட நீ இத புரிஞ்சுக்கலையேன்ற மாரி என்ன நெனச்சே நான் வெட்கப்பட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாரியும் அங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்ல, இப்ப ஹீரோயினும் அந்த சாரிய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னோட ஆபீஸ்ல இருக்கும் போதோ ஹீரோவை பாக்குறதுக்கு ஒரு நபர் வராரு. எனக்கு தங்கறதுக்கு எதுனா ஹாஸ்டல் கிடைக்குமான்ற மாதிரியும் கேக்குறாரு. ஹீரோவுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு அங்க பசங்க தங்குற ஒரு ஹாஸ்டலுக்கும் அவரை கூட்டிட்டு போக, அங்க அவனுங்களோ குடிச்சிட்டும் போதையில இருக்கிற மாதிரி அவரு பாக்குறாரு. இந்த இடத்துல என்னால தங்க முடியாது, எனக்கு வேற இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்க, இப்ப பெண்கள் மட்டுமே தங்குற ஒரு ஹாஸ்டலுக்கும் அந்த நபரை நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாரு. இந்த இடம் ஓகேவான்னு கேட்க, அந்த இடமும் அந்த நபருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் இந்த நபர் இந்த ஆணை நாங்க எப்படி இங்க தங்க வைக்கிறது, தங்களால முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் ஹீரோவுமே இவர் பார்க்க ஆணா இருந்தாலும் உடல் அளவுல இவர் ஒரு பெண் தான், இவருக்குள்ள ஒரு பெண்மை இருக்கு, அதை நான் இவரை பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரை இங்கேயே தங்க வச்சுக்கோங்க, அவரால் ஆண்களோட சேர்ந்து தங்க முடியாதுன்னு சொல்ல, இப்போ ஹீரோவும் தன்னை புரிஞ்சுக்கிறத நினைச்சு அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சிக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்ல, ஹீரோ அப்பதான் தன்னோட மனைவியையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறாரு. அப்படி தான் மனைவியையும் பார்த்து அதுக்கு சாரி கேட்கணுன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இப்ப கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்க, நம்ம ஹீரோயின் நிறைய நண்பர்கள் எல்லாம் உருவாக்கி ஒரு பெரிய கம்யூனிட்டியே உருவாக்கி அங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அவங்கள பார்த்தோம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணதாகவும் நான் பண்ண எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு, இப்ப நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி மாறுறவங்க யாருமே தப்பானவங்க இல்லைன்ற மாதிரியும் தெரிஞ்சு அது அவங்களுடைய உணர்ச்சி அப்படின்ற மாதிரியும் எனக்கு இப்பதான் புரியுது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன பிரிச்சு பார்க்காத, என்ன தயவு செஞ்சு உன் கூடயே வச்சுக்கோ, நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி திருமணம் பண்ணிக்கலாம், என்ன அக்செப்ட் பண்ணிக்கோன்ற மாதிரியும் தான் மனைவியையும் கட்டி அணைச்சிக்க, அவங்களும் இப்ப நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு, வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.